கூட்டு துவா இல்லை என்று சிலர் சொன்னதால் அதன் மூலம் கிடைக்கிற பலனை எல்லாம் இழந்து நிற்கிறார்கள் அல்லவா இந்த இளைஞர்கள். கூட்டு துவா இல்லைன்னு யார் சொன்னது? தொழுகையில சத்தம் போட்டு ஆமீன்னு இவங்க தான் சொல்றாங்க. அது கூட்டு துவா தானங்க. இமாம் வலல்லாலின்னு துவா செஞ்சு முடிக்கிறாரு, இறைவனை எங்களுக்கு நேரே வழியை காட்டுவாயாக. உடனே இவங்க எல்லாம் ஆமீன், நம்ம எல்லாம் தான் சொல்றோம், சத்தம் போட்டு ஆமீன். இதான் கூட்டு துவா. ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் குறைதான் கூட்டு துவா. தொழுகையில கூட்டுவார்த்தையை செஞ்சுட்டு வெளியே வந்தோம்னு கூட்டு துவா இல்லன்னு எனக்கு அர்த்தம். இதுல வேற சொல்றது கூட்டு துவா ஷரியத்துல இல்லங்க அப்படிங்கிறது. ஷரியத்துல இல்லையா? இப்ப நீங்க தொழுகையில செஞ்சீங்களா, அது என்னது? தொழுகை ஷரியத்துல இருக்கா இல்லையா? ஷரியத்துல இருக்கு. அந்த தொழுகை கூட்டு துவா இருக்கா இல்லையா? கூட்டு துவா இருக்கு. அப்ப ஷரியத்துல கூட்டு துவா இருக்குன்னு தானே அர்த்தம். ஷரியத்திலே இல்லை பிதத்தின்னு சொல்றீங்க. வேணுமானா எப்படி சொல்லலாம்? இந்த வஹாபிகள் தொழுகையில் இருக்குதுங்க கூட்டு துவா, தொழுகைக்கு வெளியில இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு, நம்ம பதில் சொல்ல தயார். அது வேறு விஷயம். ஷரியத்திலே இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? தொழுகையில கூட்டுதா செஞ்சுவிட்டு அப்ப இவங்க அப்படி சொன்னாங்க தொழுகை சரியத்துல இல்லைன்னு வந்துடும். தொழுகைக்கு வெளியில இருக்கிறதா கேளுங்க, இருக்குன்னு தர்றோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா எஜித்தமே மலவும், ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி எது பாதகம் அவர்கள் ஒருவர் துவா செய்கிறார், அம்மீன் பாதகம் மற்றவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள். இல்ல அஜாபகமுல்லா, இறைவன் அந்த துவாவை உடனடியாக அங்கீகரிக்கிறான். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அவங்க கூட நானும் எனது தோழர் ஒருவரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பேர் இருந்தோம். ஸல்லல்லாஹு எங்களை பார்த்து சொன்னாங்க துவா செய்யுங்க. நான் ஃபர்ஸ்ட் துவா செஞ்சேன், ஆமீன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது தோழருக்கு அடுத்து துவா செஞ்சாங்க, ஆமீன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க, அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டியது தொழுகைக்கு வெளியிலே தானே. அப்ப இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா தஅவுது, நான் துவா செய்தான் ஃபஅமினு, நீங்க ஆமீன் சொல்லுங்க. இந்த ஹதீஸை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவாங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தொழுகைக்கு வெளியிலேயும் கூட்டு துவா உண்டு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனா இன்னைக்கு வாபில் சொல்வது என்ன? கூட்டு துவா மார்க்கத்திலே இல்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி இல்லாமல் ஆகும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யறது? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆமீன் சொல்வது என்பதே இந்த உம்மத்தினருக்கு மட்டும் இறைவன் கொடுத்த வெகுமதி. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்காத 3 பேர்களை இறைவன் எனது உம்மத்திற்கு கொடுத்தான். ஒன்று, தொழுகையிலே அணிவகுத்து நிற்பது, முந்தின சமூகத்திற்கு இல்லை. 2, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற காணிக்கை, இது சொர்க்கத்து வாசலின் காணிக்கை, என் உம்மத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். 3வது, துஆவிற்கு ஆமீன் கூறுவது, இது எனது உம்மத்திற்கு மட்டும் கிடைத்தது. இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதிவிலக்கு கொடுக்கறாங்க. எனக்கு முன்பு ஒரே ஒரு நபிக்கு மட்டும் இறைவன் கொடுத்தான். அந்த நபி தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவிற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, வேறு எவருக்கும் இல்லை, என்னுடைய உம்மத்தினருக்கு தான் உண்டு என்றார்கள். அப்படிப்பட்ட வெகுமதியை இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களே, இது சரிதானா? அந்த இளைஞர்கள் இழக்கிற இந்த பயன்களுக்கெல்லாம் யார் ஈடுகட்டுவது? யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப கூட்டுத்துவாங்கிறது தெளிவாக இருக்குங்கிற நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கன்னு சொல்லி தரான். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், இறைவனை உன்னை மறுக்கிறாங்கல்ல, இவங்களுடைய செல்வத்தை எல்லாம் சீரழித்து விடு, அப்பதான் உண்மையை புரிவாங்க, உன்னை மார்க்கத்து வருவாங்கன்னு துஆ செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், கது உஜீபத் தஅவத்துக்குமாங்கற, அவங்க 2 பேருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது. நம்மளே முழிக்கிறோம், குர்ஆன் ஓதிக்கிட்டே வந்தாக்கா நமக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்கன்னு தான் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் உங்க 2 பேரு, என்ன செஞ்சது ஒரு ஆள் தானே, என்ன 2 பேரு? இப்ப குர்ஆன்ல அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் விளக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தான் அந்த வசனத்துக்கு விளக்கமா இருக்குது. இப்னு ஹுஸைமா ஹதீஸ் கிதாபு. இப்ப இந்த நெஞ்சு மேல கை கட்டுறாங்கல்ல, அந்த ஹதீஸ் இருக்கிற கிதாபு தான் இப்னு ஹுஸைமா. அதுல இருக்குதுல இப்ப கூட்டு துஆ இருக்கா இல்லையா? சில பேர் சொல்றது நம்முடைய தேவைகளுக்கு இமாம் என்ன கேட்பது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எனது தாயார், என்னுடைய ஹாலா உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, நாங்க 3 பேர் இருந்தோம். ஸல்லல்லாஹு வந்த உடனே நீங்க எல்லாம் தொழுகைக்கு தயாராங்கன்னாங்க. அது ஃபர்லான தொழுகை நேரம் அல்ல, நஃபிலான தொழுகை. நாங்க எல்லாம் மோமுங்களா நின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் நின்று தொழ வச்சாங்க. சலாம் கொடுத்த பிறகு தஆலனா, எங்கள் 3வருக்காக துஆ செய்தார்கள். பிகுல்லி கைரின், எல்லா விஷயத்திலும், மின் கைரித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலக நன்மை மறு உலக நன்மை அனைத்திற்கும் எங்களுக்காக துஆ செய்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
ஒரு இமாம் மோமுங்களுக்கு துவா செய்யலாங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர்றது. அதைத்தான் இன்னைக்கு இமாம்கள் செய்யறாங்க. அதை மார்க்கத்தில் இல்லாதது என்று சொல்லுகிறார்கள் வஹாபிகள் என்றால், இந்த வஹாபிகளுக்கு மார்க்கம் எது அதை அவங்க சொல்லணும். இல்ல குர்ஆன் ஹதீஸ் தான் உங்களுக்கு மார்க்கம் சொன்னா ஹதீஸ்ல இருக்குது, இல்ல இந்த ஹதீஸ்ல உள்ளதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்கம் எது? இப்னு தய்மியாவா? அதை தெளிவா சொல்லட்டும். முஹம்மது அப்துல் வஹாபா தெளிவா சொல்லட்டும். உண்மையிலேயே கூட்டு துவா இருக்கிறதுங்கிறது இத்தனை ஹதீஸ் வச்சுட்டோம்ல, இதெல்லாம் தொழிலுக்கு வெளியில தானே, ஏன் மறுக்க வேண்டும்? விவகாரம் பண்றேன்னா எதுக்கும் பண்ணிக்கிட்டு போனாங்க. குர்ஆன் பேர் நடக்கிறேன்னு சொல்லிட்டா நடக்கலாம், விவகாரம் பண்ணணும் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உண்மையிலேயே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு வந்துவிட்டால் கூட்டு துவா ஹதீஸில் இருக்கிறது, ஏற்று நடக்க வேண்டும். ஏன்னா சிலரும் தெளிவா சொல்றான், பல ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. இதா ஹதர்துல் மரீல், ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க சென்றால், அவில் மையத் அல்லது ஒரு மையத்தை பார்க்க சென்றால், ஃபகூலு கைரன், நல்லதை சொல்லுங்கள். ஃபஇன்னல் மலாயிகா யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் கூறுகின்ற கூட்டுகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆமீன். கூட்டு துவா இருக்கிறது, இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் மறுக்க முடியுமா? கூட்டு துவா இல்லைன்னு சொல்லி எப்படி இளைஞர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க தவறான வழிக்கு. அதான் நம்ம சொல்றோம், சுன்னத் வல் ஜமாத் எது செஞ்சாலும் சரிதாங்க, ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டாருங்கிறத நினைவுல வைங்க. ஆதாரத்தோட தான் செய்வோம். இப்ப கூட்டு துவால கூட ஆமீன்கிறோம். ஆமீன்னா எனக்கு அர்த்தம், இறைவனை ஒப்புக்கொள்வாயான்னு அர்த்தம். இந்த இனிமே வஹாபி நீங்க கேள்வி வைக்கணும். என்ன தெரியுமா? ஒரு ஆள் தொழுதுட்டா இருப்பான், தொழுதுட்டு அல்லாட்ட துவா செய்யறாரு, இததான் கேட்கணும், இததான் கேட்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எதை வேண்டுமானாலும் கேட்கலாமான்னு கேளுங்க வஹாபிகள்ட்ட. என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் தான் சொல்லுவாங்க. உடனே நீங்க பிடிக்கணும். இப்ப நாங்க ஆமீன்கிறோமே அல்லாட்ட தானே கேட்கிறோம், அந்த இமாமுடைய துவாவே அங்கீகரிப்பான்னு அல்லாட்ட கேட்கிறோம். எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் இருக்கும் பொழுது அவருக்கு சுகத்தை கொடுப்பாயாக, அவருக்கு செல்வத்தை கொடுப்பாயாக கேட்கிற மாதிரி, யா அல்லாஹ் அந்த இமாமுடைய துவாவே அங்கீகரிப்பாயான்னு கேட்கிறோம். இது நீ கேட்கான்னு சொல்றதா இருந்தா ஆதாரம் காட்டு. அல்லாட்ட என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், இப்படி கேட்க கூடாது, ஆதாரம் காட்டு அப்படின்னு கேட்கணும். என்னங்க இது? அல்லாட்ட நம்ம சொல்றோம் இவருடைய துவா ஒப்புக்கொள்ளு, நம்ம உரிமை, இறைவன்ட்ட எது வேண்டாலும் கேட்கலாம். இதை தடுப்பதற்கு இவர்